பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சரி, லாஸ்ட் கிளாஸில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தேன். சடத்துவ திருப்பு என்னன்னு சொல்லுங்க, ஒரு வார்த்தையில் சொல்லுங்க டக்குன்னு. சடத்துவ திருப்பும்னா என்னன்னு நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். மூவ் பண்ணுற பொருளுக்கு திணிவு எப்படியான ஒரு பங்களிப்பு செய்யுமோ அதே மாதிரி திரும்புகிற பொருளுக்கு இவர் தான் இந்த பங்களிப்பு செய்கிறார். சரி, மூவ் பண்ணுற பொருளுக்கு திணிவால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோமோ அதே பாதிப்பு இதில் சடத்துவ திருப்பத்தில் இருக்குது. சரியா, சடத்துவ திருப்பத்துக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஃபார்முலா என்ன? I is equal to mr². யாருக்கு இது? ஒரு புள்ளி திணிவு, ஏதாவது ஒரு புள்ளி பற்றி ஒரு புள்ளி திணிவு அது என்ன செய்ய போகுது, ஒரு எக்ஸிஸை வச்சுக்கொண்டு ஒரு புள்ளி திணிவு வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அதை ஒரு ரொட்டேஷனாக நான் கற்பனை பண்ணினால் அந்த ரொட்டேஷனில் வந்து அந்த எம்ங்கிற மேஸில் என்னது சடத்துவ திருப்பு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படி கொடுக்கும். சரி, அப்போ யூனிட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is equal to கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால டைமென்ஷன் பரிமாணம் m² சரியா. இது என்ன சாமான்? எண்ணிய காவியா? என்ன என்ன வெக்டர்? வெக்டர் என்ன குவான்டிட்டி? ஸ்கேல குவான்டிட்டி. சரிதானே, எண்ணிக்கணி. ரைட், எண்ணிக்கணியை வேண்டதுனால ஒரு பொருளில் சடத்துவ திருப்பத்தை கண்டுபிடிக்கிற நேரம் என்ன செய்யலாம், நம்ம திசையெல்லாம் உண்டு யோசிக்க தேவையில்லை, தனித்தனி புள்ளிகளில் மொத்த சடத்துவ திருப்பத்தை பார்த்தா சரி. சரியா, ரைட். அப்போ இதை எழுதிக்கலங்க, இதை எழுத கிடைக்கும். அந்த சடத்துவ திருப்பத்தில் தனித்தனி கூட்டுத்தொகைகளுக்கு சமனண்டெல்லாம் எழுதினு தானே அதில். சரி, சரியா, ரைட். இப்போ நான் ஒரு வார்த்தை உண்டு, அது தமிழில் நான் ஒரு தேடி சொல்கிறேன்னா, தமிழ் சிவம் எனக்கு தெரிய உங்களுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். சரி, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரியா, இது வந்து என்னென்றால் ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன். சரி, பொதுவாக ஒரு பொருளை பற்றி நாங்கள் படிக்கிற நேரம் அதில் திணிவுண்ட போகக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்டுக்கு வந்து மேஸுங்கிறது நாங்கள் மொத்தமாக தான் பார்ப்போம். சரியா, உங்களோட பாரம் எவ்வளவு ரெண்டு கேள்வி கேட்டால் 50 கிலோன்னா சொல்கிறேன். என் கண் ஒரு 15 கிராம், இது இவ்வளவு கிராம், இது இவ்வளவு கிராம், இது இவ்வளவு கிராம், இது இவ்வளோ தனித்தனியாக சொல்கிறோம்ல. இப்போ நாங்கள் சடத்துவ திருப்பத்துக்கு நாங்கள் எப்படி சாம்பாடு மொத்த சடத்துவ திருப்பங்கிற தனித்தனி சடத்துவ திருப்பங்களை கூட்டுத்தொகை. அப்படி தனித்தனி புள்ளிகள் எடுத்து ஒரு தனித்தனி துணிக்கைகள் எடுத்துக்கொண்டு நம்ம பேசுகிறதே இல்லை. மொத்த சடத்துவ திருப்பம் தான் ஒரே அடியாக பேசுகிறேன். இப்போ ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருளை தந்து மொத்த சடத்துவ திருப்பம் இவங்களோட வைக்க போகல, அந்த பொருளை மொத்த சடத்துவ திருப்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் என்ன செய்யப்படாது, இந்த இறங்க கொஞ்சம் இறங்க துண்டு பிரித்து போட்டு தனித்தனியாக பார்த்து போட்டு சொல்கிறேன்னு சொல்லப்படாது. மொத்தமாக சொல்லணும். மொத்தமாக தான் நாங்கள் மேத்ஸை பேசுகிறோம், எப்பயுமே மொத்தமாக தான் மேத்ஸ் பேசுகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இதில் மேத்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு புள்ளியில் என்ன செஞ்சிருக்கு, செறிஞ்சிருக்கு. ரைட், அந்த திணிவு மொத்தமாக ஒரு புள்ளியில் செறிஞ்சிருக்கிறதாக நான் கற்பனை பண்ணேன். அந்த புள்ளியை வந்து ஈர்ப்பு மையம் என்று சொல்லுவோம். ஏன் ஈர்ப்பு மையம் என்று சொல்கிறோம்? அதில் தான் வெயிட் தொழிற்படுறத நான். சரியோ, அப்போ அது வெயிட் தொழிற்படுதுன்னு சொல்லி சொன்னால் எம்ஜி தானே வெயிட்டுங்கிறது. ரைட், இந்த ஜி இந்த எம்மோட மேலே தொழிற்படுது, அதான அர்த்தம். சரி, இந்த ஜிங்கிறத நீங்கள் கூட படிப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கிராவிடேஷனல் ஃபீல்ட் படிக்கும்போது இந்த ஜியில் யாருன்னு படிப்பீங்க. நாங்கள் இங்கே ஈவலான ஆர்முடுவல்னு சொல்கிறோம். சரியோ,
அங்கே வந்து இந்த புவியீர்ப்பு என்னது புவியீர்ப்பு இன்டென்சிட்டின்னு சொல்கிறது வந்து கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி, புவியீர்ப்பு செறிவு, ஈர்ப்பு புலச்செறிவு, சரியா? கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ரைட்? அந்த ஈர்ப்பு புலத்தில் செறிவு ஒரு 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 கிலோகிராமுக்கு எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கலுங்கிற தன்மை தான் இந்த ஜி. அதை நாங்கள் பூரா பார்ப்போம், படிக்கும்போது உங்களுக்கு வழங்கும், சரியோ? அப்போ இந்த ஜி வந்து இந்த எம்மோட மேலே எக் பண்ண போகிறது டபிள்யூ வருது. அப்போ இந்த மேஸ் எங்கே இருந்திருக்கும்? இங்கேயானே இருந்திருக்கும், இங்கே நம்ம கட் பண்ண பண்ணுறோம். அப்போ அது எல்லாம் சேர்ந்து அந்த மேஸை நாங்கள் கட் பண்ண பண்ணுற அந்த இடத்துக்கு சொல்கிறது வந்து சென்டர் ஆஃப் மேஸ் சொல்லி, சரியோ? இப்போ அந்த சென்டர் ஆஃப் மேஸ் வந்து திணிவு செறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த புள்ளி, நாங்கள் இந்த இடத்துல தான் எக்ஸிஸை கட் பண்ண பண்ணுவேங்க, இதை பிடிச்சி தான் சுத்த போகுதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஆக்சிஸுக்கும் அந்த புள்ளிக்கும் இடையில் இருக்கிற இந்த தூரத்தை ஒரு ஆரையாக கட் பண்ண பண்ணலாம். எந்த சுத்த போக்கலையும் செய்ய போகுது. அந்த திணிவு மையம் வந்து ஒரு சர்க்கியூலில் போகத்தில் ஒரு மாதிரி நமக்கு விளங்கும், அப்படி தானே? அந்த திணிவு மையம் போன வழியை பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூலை பார்த்தா சுற்றினதாக விளங்கும், இந்த தூரத்தோடு வச்சு பார்க்குறேன். அப்போ இந்த இதால் ஒரு வட்டம் ஒன்று வருது தானே? அப்போ இந்த தூரத்தை நமக்கு ஒரு ஆரை என்று சொல்லலாம். அது ஒரு ஆரை, ஒரு வட்டத்துக்குரியோ ஏதோ ஒரு வட்டத்துக்குரியோ ஒரு ஆரை, ரைட்? அந்த ஆரைக்கு தான் சொல்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சரியா? அதுக்கு தமிழில் நான் பார்த்து சொல்கிறேன், சரி? அது உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறதாகத்தான் சார் போட்டிருக்கிறார், சிலபஸில் இருக்குதுன்ற தமிழ் வார்த்தை இருக்கு, சரியா? நான் தமிழ் புத்தகங்கள் நோமலாக தமிழ் புக்குகள் உங்களுக்கு இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்குகள் இல்லை, நோட்ஸ் புக்குகள் தான் இருக்குது நிறைய, சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு யார் ஜெயக்குமார் சார் வந்து புக் எழுதியிருக்கிற எல்லா பாட்டுக்கும் எழுதியிருக்காரு, சரிதானே? ஆனால் ஜெயக்குமார் சார் புக் வந்து நோட்ஸ் தான், டெக்ஸ்ட் புக்கல். டெக்ஸ்ட் புக்கும் நோட்ஸுக்கும் வித்தியாசம். நோட்ஸில் கதையெல்லாம் வராது. டெக்ஸ்ட் புக்குங்கிறது அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே படிக்கலாம். சார் ஒன்று தேவன். இப்போ இதெல்லாம் டெக்ஸ்ட் புக், சரியோ? இது டெக்ஸ்ட் புக், இது கீகே சார் இது டெக்ஸ்ட் புக். இதுக்கு ஒரு சார் தேவையில்லை படிப்பிக்கிறது. உங்களுக்கு நல்ல சிங்களம் தெரியுமா, வாசித்த பாடம் வேணும். இதே சிங்கள மீடியம் பிள்ளைகள் ரெஃபரன்ஸை பயன்படுத்துகிறாங்க, சரி? லக்ஷ்மண் திசாநாயக்க சார் டெக்ஸ்ட் புக், அது நோட்ஸ் புக், ரைட்? உங்களுக்கு தமிழில் இருக்கிறது நோட்ஸ் புக், டெக்ஸ்ட் புக் இல்லை, சரி? குறைஞ்ச என்னது ரிசோர்ஸ் புக்காவது கிடைக்கும்னு பார்த்தா ரிசோர்ஸ் புக்கும் இல்லை உங்களுக்கு ஃபிசிக்ஸு. ஆனால் வெப்சைட்டில் ரிசோர்ஸ் புக் ஒன்று போட்டிக்கலாம், அவங்களாவது பார்க்கலாம், பிடிஎஃப்பும் எடுக்கலாம். ரிசோர்ஸ் புக் என்றால் அதுவும் ஷார்ட் நோட்ஸ் தான், அது அந்தளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக வழங்கப்படுத்தின நோட்ஸாக இல்லை. ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு இது வந்து இந்த இதில் ஈதக்ஸலாவை போனீங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு போய், சரி? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் சிங்கள மீடியம் மட்டும்தான் போட்டு, இங்கிலீஷ் மீடியம் போட்டு இல்லை, அட்வான்ஸ் லெவலுக்கு போய் அட்வான்ஸ் லெவலில் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் வந்து இது பார்க்கலாம், அவனோட இது போட்டிருக்கான், சரி? அதில் அனிமேஷன் இதெல்லாம் போட்டிக்கிறான், நிறைய போட்டிருக்கான். போயில்லை அதில் மலைக்கு ஒதுங்குறல பக்கத்துக்கு ஒதுங்கு, நல்ல விஷயம், ஒதுங்கு, சரி? டெக்ஸ்ட் புக் ஒன்று போட்டிருக்கிறாங்க. நான் அவ்வளோ தரமான டெக்ஸ்ட் புக் ஒன்று தரமானேன்னு நான் சொல்கிறேன். நோட்ஸ் எல்லாம் தரமே, சரி? எல்லா சார்மாரையும் வந்து நோட்ஸ் எல்லாம் மஷாலா நல்ல தரம். ஜெயக்குமார் சார்லாம் நல்ல நல்ல நோட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியோ? ஆனால் அந்த வந்து ஒரு சாரு கீழே தான் நாங்கள் படிக்கணும். நான் சார்ட்டு அந்த விஷயத்தை படிச்சுட்டு இதை பார்த்தா தான் அது வளரும், சரியோ? இப்போ நாங்கள் படிக்கிற டைமில் இப்போ எங்களோட கெமிஸ்ட்ரி சார் ஒருத்தர் அவர் படிப்பே உள்ளே சொல்லுவார், சரி? என்ன யாராவது உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் கட்டாயம் என்ன நோட்ஸ் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுங்க, சரியோ? ஏண்டா எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அதாக தான் நோட்ஸ் வழங்க. படிப்பிக்கிற இடத்துல இருந்த ஆளுக்கு மட்டும்தான் அவர் நோட்ஸில் என்ன தந்தாருன்றது வழங்கும், விளைஞ்சவனை சொல்கிறார், சரி? அதனால் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இல்லை. இப்போ டெக்ஸ்ட் புக் இல்லைன்றதுனால எனக்கு நானும் அந்த டெக்ஸ்ட் புக்குகள் ரெஃபரன்ஸுக்கு தமிழ் மீடியம் டெக்ஸ்ட் புக் வாசிக்கிறேன், ஒன்றும் இல்லை வாசிக்கிறேன், நான் புக்குகள் வாசிக்கிறேன். நான் ரெஃபரன்ஸுக்கு வாசிக்கிறது இவங்களோட புக்கு சிங்கள மீடியம். அதால் இவங்க போட்டிருக்கிற அந்த இங்கிலீஷ் டேர்ம்களை தெரியும், சில டேர்ம்களுக்கு தமிழ் தெரியும், ரைட்? அதால் நான் அது தேடி சொல்கிறேன். நீங்கள் விஷயத்தை விளங்கி வச்சுக்கணும். இப்படி ஒரு ரேடியஸ் இருக்குதுன்றதை மறந்துடுறேன். இப்படி ஒரு ரேடியஸை கட் பண்ணலாம் ஒரு சுற்றுற பொருளுக்கு. இதெல்லாம் நம்மளோட கட் பண்ண தானே மாதிரி இப்படி ஒன்றை வச்சுக்கொள்ளுவோம், அப்போ நமக்கு போகிற ஹெல்ப்பாக இருக்கும். அந்த நம்மளாக போட்டுக்கொண்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அவ்வளோதான். ஒரு பௌதிக கணியம் நமக்கு தாராளமாக பௌதிக கணியங்களை உருவாக்கலாம், நம்ம உருவாக்கலாம்.
நமக்கு தேவையான மாதிரி உருவாக்கலாம். சரி, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சமைக்கிற நேரம் சமைக்கிற நேரம் கூட சரிதானே, சில விஷயங்களை வந்து என்ன செய்வா, அவங்க ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். அந்த ரெஃபரன்ஸில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க. விளையும் சார், உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் எத்தனை பேருக்கு சாப்பாடு சமைக்கல, உங்களோட வீட்டில் இப்போ திடீர்னு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேருக்கு சமைச்ச ஒரு ஆள் அல்ல உம்மா ஒரு 4 பேர் 5 பேருக்கு சமைச்சிருப்பான். 10 பேருக்கு சமைக்கணும், கணக்கு சமைப்பா. எப்படி சமைப்பா? அவங்க 5 பேருங்கிற ரெஃபரன்ஸை வச்சுக்கொண்டு ஒரு ஆளுக்கு அவள் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம வீட்டில் 5 பேர் 2.5 கோப்பை போடணும். அப்போ ஒரு ஆளுக்கு இத்தனை கோப்பை போட்டிக்கிறாங்க, 1/2 கோப்பைங்கிற அவரோட ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸில் இருந்து நம்ம போவேன். தனக்குண்டு ஒரு பௌதிக கணியத்தை உருவாக்கி வச்சுக்கொள்ளும், தனக்குண்டு ஒரு அளவுட்டு திட்டத்தை உருவாக்கி வச்சுக்கொள்ளும். ஆரைங்கிறது பொதுவான ஒரு இது சரிதானே. அந்த ஆரைங்கிறத இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்குறது தானே. பார்க்க போல ஒரு சர்க்கிளை பார்த்து நம்ம கண்ணுக்கு விளங்கு தானே. அப்போ ஒரு ரேடியஸை கொடுத்து வச்சுக்கொள்றோம். இப்படி ஒரு ரேடியஸ். சில நேரங்களில் ஃபிசிக்ஸில் கூட சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா தண்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி வச்சுக்கணும். பிள்ளைங்க அதை மாற்றி வச்சுக்கொள்றோம். அது அதில் பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கணும். எம்சிக்யூ செய்யப்பட மட்டும் வச்சுக்கணும். எஸ்ஏகளில் நோட்ஸில் இருக்கிற மாதிரி அதில் இதுகள் இருக்கும், ஸ்டெப்ஸ்கள் இருந்தாலும் தனக்கு தேவையானதை குயிக்காக கண்டுபிடிக்கிறது தனக்கு ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கொள்ளும். அந்த ஸ்டாண்டர்டில் வைத்துட்டு இருக்கு. விளங்குதா? சரி, அப்போ இந்த ரேடியஸ் வந்து இது விஷயத்தை வழங்கிக்கொள்ளுங்க. இது ஆக்சிஸுக்கும் அந்த புவியீர்ப்பு மையத்துக்கும் இடையில அல்லது திணிவு மையத்துக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம், அது ஒரு சர்க்கிளை பார்த்து செய்கிற அந்த ஒரு ரேடியஸாக எங்களுக்கு கற்பனை பண்ணலாம். ரைட், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்கிறோம். நான் நினைக்கிறேனே இந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியுது. சரி, நான் கைரேஷன் இல்லைன்னு சொன்னால் கிரேஷனோ தெரியும். சரியோ, கைரேஷன் தான் வரணுங்க, கைரேஷன் தான் நினைக்கிறேன். சரியா? ஓகே ரைட். அப்போ இதை எழுதி நோட் ஒன்று போடுங்க. பொருளொன்றின் திணிவு மையம் அமைந்துள்ள புள்ளி, அப்பொருள் யாதாயினும் ஒரு அச்சு பற்றி சுழலும் போது ஒரு வட்டப்பாதையில் அசைவதை அவதானிக்கலாம். இப்பாதைக்கு கருதப்படுகின்ற ஆரை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என அழைக்கப்படும். சரி, எனவே திணிவு எம்முடைய பொருளொன்றின் தமிழ் சிங்களத்தில் ஓடி விப்ரமண ஆரை சுழற்சி ஆரை அப்படின்னு சில பேர் வந்து வருமாய்க்கு. சரி, பிரமணண்ட சுழற்சி, விப்ரமண ஆரை திணிவு எம்முடைய பொருளொன்றின் சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k எனின் அதன் இயக்க சக்தி ke சமன் ½ m into k
k squared into omega squared. மொத்தமாவே அந்த பொருளுக்கு சொல்லி முடிச்சிடும். சரியா? மேசை எல்லாம் ஒரு இடத்துக்கே கற்பனை பண்ணிட்டு மொத்தமாவே சொல்லி முடிச்சிடலாம். இப்படி ஒரு இடத்துக்கு போகும். சரியா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நாம ஒவ்வொரு பொருளுக்கும் இது பார்க்கலாம். சரியா? ரைட். கீழே ஒரு சின்ன தலையங்க ஒன்று போடுங்க. வெவ்வேறு பொருட்களுக்கான சடத்துவ திருப்பத்தின் பெருமானம். வெவ்வேறு பொருட்களுக்கான சடத்துவ திருப்பத்தின் பெருமானம். சரியா? வெவ்வேறு பொருட்களுக்கான சடத்துவ திருப்பத்தின் பெருமானம். முதலாவது எழுதிக்கோங்க, சீரான கோல். சீரான கோலுக்கு இது எப்படி சுத்துறன்னு தெரியுது. அதில் முதலாவது நாங்கள் இந்த அச்சு பற்றி சொல்லலாம். நடுவில் ஒரு அச்சு பற்றி சுழட்டினால் அப்போ இதில் சடத்துவ திருப்பத்திர பெருமானமும் சரிதானே. இந்த தொங்கலை பிடிச்சி சுழட்டினால் அதை சடத்துவ திருப்பத்திர பெருமானம் வித்தியாசம். இதை சுற்றுற கஷ்டம். இங்கேருந்து மொத்த டிஸ்ட்ரிபியூஷனும் தூரமாக போயிட்டு இதில் ரெண்டு சைடுக்கும் சமனாக பிரித்து விட்டி சுற்றுறது லேசு. அவங்கள சடத்துவ திருப்பத்துக்கு லேசாக சொல்லி தந்த ஒரு விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளோ மேத்ஸ் வந்து தூரம் போக போக சடத்துவ திருப்பம் கூட்டிகிட்டு போகும். வர்க்கத்தால் கூடும். 6 வர்க்கத்தால் கூடும். சரி, தூரம் போக போக அந்த பிரச்சனை வரும். சரி, எவ்வளவு தூரம் போகுதோ இப்போ நேரத்தோட இந்த பகுதி இந்த எக்ஸிஸுக்கு L/2 L இதில் டோட்டல் லென்த்துனா L/2ங்கிற லென்த்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த புள்ளியே இங்கே இருக்குது, L லென்த்தில் இருக்குது. சரி, அப்போ அந்த ஒரு புள்ளிக்கே வந்து சடத்துவ திருப்பம் வந்து ரெண்டும் ஒரே மேட்ச் எம்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு எப்படி வரப்போகுது? L ஸ்கொயர்டுங்கிறது L ஸ்கொயர்டோவை 4 வரப்போகுது. இது L ஸ்கொயர்டு எப்படி வரப்போகுது? L ஸ்கொயர்டுன்னு வரப்போகுது. அப்போ இத்தனை டைம்ஸ் கூடிக்குது? 4 டைம்ஸ் கூடிக்குது. சரியா? 4 டைம்ஸ் கூடிருக்கு. சரி, அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் அந்த மாதிரி கூடும். ரைட். அப்போ இதில் சடத்துவ திருப்பம் I, இதில் நீளம் எல்லாக இருந்தால், இதில் டோட்டல் லென்த் வந்து எல்லாக இருந்தால், சரி, இதில் I சமன் 1/12. இதில் திணிவு, மொத்த திணிவு எம்மாக இருந்தால் ml ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. 1/12 ml ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. சரியா? இப்போ இந்த ஒரு லென்த் தெரியும் என்றால், உங்களுக்கு லென்த் தெரியும் என்றால் இந்த வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? மேக்ஸிமம் லென்த்தும் தெரியும் என்றால் சடத்துவ திருப்பத்தை கண்டுபிடிக்கும். சரி, இதெல்லாம் தருவானே, இதெல்லாம் பாடமாக்க போகவான். இது வந்து 1/3 ml ஸ்கொயர். சரியா? சீரான கோல் டக்குனு எழுதுவோம். சரியா? அடுத்தது போடுங்க,
சீரான செவ்வக வடிவ தகடு. சீரான செவ்வக வடிவ தகடு. ஒரு தகடு. அதில் மையத்துக்குள்ளால போகக்கூடிய அச்சு பற்றி சுழட்டினால் இதில் என்னது சடத்துவ திருப்பு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை ஒரு சைடை வந்து ஏன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த லென்த் வந்து ஏன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த லென்த்தை பின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதில் சடத்துவ திருப்பம் நல்லா பார்த்துக்கோங்க. 1/12 a squared plus 1/12 m into a squared plus b squared. சரியா? அடுத்து துளையிடப்பட்ட சீரான தட்டு. வரைகிறது வந்து சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. சரியா? ஏதோ வரைஞ்சிருக்கிறேன். டிஸ்க் டிஸ்க் சிடி நடுவில் தோலை உள்ள சிடி டிஸ்க் அப்படி இல்லை. துளையிடப்பட்ட தட்டு என கொள்க. புனிஞ்சானே அது என்ன கொள்கன்னு போட்டால் எல்லாம் வந்துடும். சரி, டிஸ்க டிஸ்கில் உள்ளார R1 வெளியார R2 வச்சுக்கோங்க. இந்த நடுவால போற ஆக்சிஸ் இருக்குதே, இதை பிடிச்சி இப்படி சுத்த போகும். நடுவால போற ஆக்சிஸை பிடிச்சி சுத்தினால் அதில் I is equal to 1/2 m into R squared R1 squared plus R2 squared. துளை இருக்குது, மற்ற ஏரியால சீரான தட்டை. சரியா? சீரான தட்டு ஃபுல்லா டிஸ்க் இப்படி இருக்கு. இந்த அச்சு பற்றி சுழல். சரியா? இதில் ஆறு வச்சு. சரியா? இதில் I half mr square. mr square. ஆமால் துளை இல்லை, சும்மா டிஸ்கவுண்ட். இப்போ இதில் இப்படிதான் மாதிரி இதை கொஞ்சம் வளையும் கண்டு எப்படி போங்களேன். இது வந்து ஃபுல்லாக இதில் மேசேன். சரியா?
இப்போ இதில் மேக்ஸும் எம் தான். அப்போ என்ன நடந்தீங்கன்னு சொல்லுங்க. இதில் இப்படி ஃபுல்லாக சிதறி இருந்த மேஸை நடுவில் இருக்கிறத இப்படி தள்ளி விட்டு இருக்குதா, கலட்டி எடுக்கல. இது இப்படி தள்ளி தான் விட்டிக்கு நடுவார், தள்ளி அங்கால ஓரமாக்கி அங்கால பக்கத்துக்கு சீராக்கி விட்டு நடுவில் ஓட்டையை போட்டு. சரியா? மொத்தமாக தொங்கலுக்கு தள்ளினா நடக்கும் டிஸ்க. மொத்தமாக தொங்கலுக்கு தள்ளினா ஒரு ரிங் மாதிரி வரும் வளைய. சரி, அப்படி மொத்தமாக ஓரத்துக்கு தள்ளி ஒரு அச்சுப்பட்டி, இந்த அச்சுப்பட்டி சொல்ல விட்டால் சரி, நடுவால போற அச்சா, நடுவால போற அச்சுப்பத்தி சொல்லல விட்டால் இதுல ஆற கேபிட்டல் ஆர்னு வச்சு. சரி, அதுல ஐட பெருமானம் இதில் பிள்ளையா தந்திருக்கு. இதில் ஐட பெருமானம் வந்து இதுல தடிப்பு வந்து இந்த ஆரையோட ஒப்பிட போல நாங்கள் புறக்கணிக்கலாமா இருந்தா சரியோ? தடிப்பு ஆரையோட ஒப்பிட போல புறக்கணிக்கலாமாக இருந்தால் சரி, இதுல ஐட பெருமானம் எம்ஆர்எஸ்கே அடுக்கு. எம்ன்றது என்ன? டோட்டல் மேஸ். சரியோ? உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி இருக்குதுன்னு, ஒரு புள்ளி பொருள், அந்த புள்ளி பொருளோட சடத்துவ திருப்பம் என்ன? மரம் இருக்கு. அப்படி புள்ளி 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 புள்ளியா நடந்து அவ்வளவு தானே இது. அப்ப இது M1 என்றால் M1 ஆர் வர்க்கம், M2 ஆர் வர்க்கம், M3 ஆர் வர்க்கம், M4 ஆர் வர்க்கம், M5 ஆர் வர்க்கம் என்று ஒவ்வொன்றையும் கூட்டினா மொத்தம் தான் அதோட சடத்துவ திருப்பம். அப்ப M1 ஆர் வர்க்கம், M2 ஆர் வர்க்கம், M3 ஆர் வர்க்கம் எல்லாம் வருது. இப்ப ஆர் வர்க்கம் எல்லாத்தையும் பொதுவாக எடுத்தால் M1 + M2 + M3 + M4 + M5 வரதானே போகுது. அந்த ஒவ்வொன்றையும் கூட்டினா என்ன வரப்போகுது? டோட்டல் M வரப்போகுது. அப்போ அதில் டோட்டல் இது என்ன வரப்போகுது? மரம் இருக்கு, மலம். சரியா? இப்போ இந்த மூணு பேரையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இவர் ½ M, இவருக்கும் ½ M இருக்கு. ஆர் வர்க்கம் இங்கே R1 + R2 இருக்கு. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு கூட சடத்துவத்திற்கு, இவருக்கு குறைவு, இவரை விட இவருக்கு கூட. சரியோ? இவருக்கு தான் ஆகக்கூட. ரைட்? ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே வழியில் போய்த்தாங்க, ஓரத்துக்கு போய்த்தாங்க, அவ்வளோ பேரும் ஓரத்துக்கு போய்த்தாங்க. ரைட்? அப்படி வரப்போ போகல இந்த ரிங்குக்கு தான் எப்பயுமே சடத்துவ திருப்பம் கூடங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 நினைக்கிறேன், 16 நினைக்கிறேன், மெரிகரோன் கேர்ள், ஒரு மெரிகரோன் கேர்ள் ஃபுல்லாகவே வந்துச்சு இந்த கான்செப்டை வச்சு, ரிங் கான்செப்டை வச்சு. சரியா? சரியா? இப்போ இதில் சில இதில் ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. இது ரிங்கையும் டிஸ்கையும் அந்த நடுவில் வந்த சிடி அந்த அதில் செட்டப்பில் உள்ளதையும் வந்து ஒப்பிடலாம். அதே மாதிரி இந்த இது நான் நேரத்தோட பார்த்தது இதையும் கோலையும் ஒப்பிடலாம். இப்போ கோல்ட நீளம் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இதில் ஐக்கிற வரும் பெருமானம் என்ன? 1/12 ml இருக்கு. சரி, இந்த எல்லுங்கிற இந்த நீளமே நம்ம அந்த நீளமா இந்த நீளத்தை கட் பண்ண போனோம். இது எல்லுன்னு சொல்றேன். சரி, இது எல்லுன்னு சொல்றேன். இந்த நீளத்தை எக்ஸ்ன்னு சொல்றேன். எனக்கு சொல்லுங்க, இதில் ஐட பெருமானம் என்ன வரப்போகுது? I = 1/12 m² + x² வரப்போகுது. சரியா?
இப்போ இதில் மேக்ஸிமம் தானே, இதில் மேக்ஸிமம் தானே, மேக்ஸ் சேம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், சரி, இது நடு பற்றியா, நடுப்புள்ளி பற்றி. இப்போ இந்த இவரை இந்த தட்டை நான் கீழமாக வெட்டி துண்டா இந்த நீளத்தை பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இல்லாத, பரப்பு வராத மாதிரி சின்ன 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 கீழமாக வெட்டி, சரிதானே, ஒரு பெரிய தடிப்பு வராமல் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒரு லைனுக்கு எடுத்துட்டேன்னு வைங்களேன், அவரும் இவரும் உண்டாகிருக்கும். சரி, அப்போ அவரோட சடத்துவ திருப்பம் என்ன வரைக்கும்? இந்த கம்போனன்ட் இருக்காது, ஏன்னா அவரோட சடத்துவ திருப்பம் இது. அப்போ இந்த கம்போனன்ட் இல்லாமல் போகுதுன்னு சொன்னால், அப்படி வெட்டி இது அவ்வளோ உண்டா சேர்க்கறதால நம்ம செய்கிற வேலை என்ன? சடத்துவ திருப்பத்தை கூட்டுறோமா குறைக்கிறோம்? குறைக்கிறோம். இந்த பகுதி இல்லாமல் போயிடு, நம்ம இந்த போர்ஷன் இல்லாமல் ஆக்குறோம். இவரை மட்டும் வச்சுக்கோ. சரி, அப்போ இவரை இல்லாமல் ஆக்கிறோம்னா குறைக்கிறோம். பொருள் எங்கே மாற்றதே நாங்கள் பொருள், அதாவது பொருளை நாங்கள் கல்ட்டியெல்லாம் வைக்கல, எல்லாத்தையும் உண்டா சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தோடனே இப்படி வச்சு பாருங்க. இது ஒரு தங்கத்தட்டு, சரிதானே, தங்கத்தட்டை நல்லா உருக்கி ஒரு அதே நீட்டத்துக்கு ஒரு ரொட் மாதிரி செஞ்ச மட்டும் வைங்களேன், சடத்துவ திருப்பம் என்ன செய்யும்? குறையும். இந்த ஒப்பீடு இன்னும் எக்ஸாம்பிள் வரும். சரி, சர்க்கிள், ரிங், டிஸ்க், டயர் அப்படி இப்படிலாம் நிறைய வந்துச்சு. சரி, அது அந்த ஒப்பீடு வந்துச்சு. இந்த ஒப்பீடு நம்பர் இதையும் ஒப்பிடு. அப்போ இந்த ஒப்பீடை கொஞ்சம் எதிர்பார்க்கும் போடலாம், இப்படியும் ஒப்பிடலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ங்கிறத விளையிடும். சரியா, அடுத்த போடுங்க குஹரகோலே. விடு பண்ணு. சரியா, அடுத்தது போடுங்க குஹரகோலே, ஹோலோஸ்பியர். பொல்லுருண்டு, கோலம், பொற்கோளம் அல்ல, கோலம். சரி, பொற்கோளம் உண்டா தங்க கோலம் கேட்குறேன். சரி, பொல்கோளம், ரைட். அதை ஒரு அச்சு பற்றி நடுவால் சென்டருக்குள்ளால போகிற ஒரு அச்சு பற்றி சொல்லலை விட்டால், இவரோட I is equal to இவரோட மேஸ் M ஆக இருந்தால் 2/3 MR வருது. இந்த 6 வச்சுக்கோங்க, 2/3 MR வருது. இது ஹோலோஸ்பியர். சாலிட் ஸ்பியர். அடுத்து திண்ம கோளம். சொல்லுங்க, இப்போ இதுல மேஸ் நேம் திண்ம கோளத்திலேயே மேஸ் நேம். இப்ப இதுல சடத்துவ திருப்பம் இதே அச்சு பற்றி இதை விட கூட வாய்க்குமா, இதை விட குறைவாய்க்கும்? குறைவு. ஏன் இது டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் தூரமாகி, இதுல டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட இருந்தே போகுது. இதுல டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட இருந்தே போகுது. அப்ப M இன்டு இதுல புள்ளி திணிவனை கட் பண்ண M இன்டு R1, M இன்டு R2, M இன்டு R3, M இன்டு R4 அவ்வளோத்தையும் கூட்டினாதான் இரு சடத்துவ திருப்பங்கள். இதுக்கு அப்படி இல்லை, இருக்கிற அவ்வளோ ஆறுமே எங்க இருக்கு? தொங்கலா இருக்கு. அவ்வளோத்தையும் கூட்டி எடுக்க போகல, பெருமானம் கூட தம்பு. சரியோ, அப்போ I is equal to இதுல பெருமானம் I 2/5 MR வருது. இது 6 இருந்தது கூட தானே.
சரி எக்ஸாம்பிள் क्वेश्चन சரி एग्जाम्पल क्वेश्चन செய்யுங்க நீளம் 40 சென்டிமீட்டர் அகலம் 30 சென்டிமீட்டர் உடைய அகலம் எவ்வளோ 30 சென்டிமீட்டர் உடைய ABCD எனும் சீரான தகடொன்றின் திணிவு 2 கிலோகிராம் ஆகும். இதன் மூலைகளில் முறையே 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் 2 கிலோகிராம் ஆகிய புள்ளி திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. மூலைகள்னா எட்ஜஸ் இல்லையா, சரியா? எட்ஜ் தான் சொல்றது கோர்னர்ஸ். ஒவ்வொரு கோர்னர்லையும் ஏபிசிடி ஒவ்வொரு கோர்னர்லையும் ஏல ஒரு மேட்ச் பியில் ஒரு மேட்ச் அப்படி வச்சிருக்கு, சரிதானே? அந்த ஆர்டர் வந்து 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் 2 கிலோகிராம் ஏபிசிடி என்ற ஆர்டர் முறையே வைக்கப்பட்டுள்ளது. தகட்டின் மத்திய புள்ளிக்கு செங்குத்தாக செல்லும் அச்சு பற்றி AB, CD ஆகிய பக்கங்களினூடாக செல்லும் அச்சு பற்றி through the axis அச்சு பற்றி அதன் சடத்துவ திருப்பங்களை காண்போம். மேற்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை கணிக்கும். சரியா? அந்த கேள்வியை நீங்கள் செய்யுங்க, நான் அடுத்த தியரி போகிறேன். நீங்கள் செய்யுங்க, நான் தியரி போகிறேன். புறவங்களுக்கு வழங்கப்படுத்திடுவேன் அந்த கேள்விக்கு. சரி, நாளைக்கு ஒரு தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கிளாஸுக்கு நான் ஒன்று நிமிஷம் அதை செய்யுங்க. ரைட், அடுத்த தலையங்கம் போடுங்க. முறுக்கம்.
ரைட். முறுக்கம் என்று சொல்றது வந்து நான் ஒரு ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பொருளை என்ன மூவ் பண்ண வைக்கணும்னு சொன்னால் மூவ் பண்ண வைக்கணும்னு சொன்னால் தள்ளும், புஷ் பண்ணும். சரி, அந்த ஃபோர்ஸை லீனியராக யூஸ் பண்ணும். சுத்தணும்னு சொன்னால் முறுக்கம். சரி, அப்போ முறுக்கம் என்றதுக்கு தள்ளுகைங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறோமோ, அது மாதிரி முறுக்கம் என்ற ஒரு என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நாங்கள் டிஃபைன் பண்ணோம். சரியா? அப்போ தள்ளுகையால் கிடைக்கிற அந்த ஃபோர்ஸால் வர அந்த இதை வந்து நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணினோம்? நியூட்டனோட செகண்ட் லா படி ஃபோர்ஸுங்கிறவர் யார்? ஒரு இயங்காத பொருளை இயங்க செய்கிறதுக்கும் இயங்கி கொண்டிருக்கிற பொருளை ஓய்வுக்கு கொண்டு வரதுக்கும் எங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம் தான் என்னது? ஃபோர்ஸ்ன்றது. அப்போ இயங்காத பொருளை இயங்க செய்கிறதுக்கான அபிலிட்டி இந்த ஃபோர்ஸுக்கு இருக்குது, இயங்கி கொண்டிருக்கிற பொருளை வந்து ஓய்வுக்கு கொண்டு வர அபிலிட்டி இந்த ஃபோர்ஸுக்கு இருக்குது என்றால் அது மீனிங் என்ன? இந்த ஃபோர்ஸுக்கு வந்து மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணலாம், உந்தத்தை மாற்றலாம். சரியோ? ஒரு எம்பியோட வாரத்தை இன்னொரு எம்பிக்கு மாற்றி விடலாம். சரியா? அதில் பெருமானம்ங்கிறது வந்து யாருக்கு நேர்வீத சமம்? இந்த உந்த மாற்றுகிற வீதத்துக்கு. அப்போ உந்த மாற்று வீதம் வந்து விசைக்கு நேர்வீத சமம், விசைக்கு பெருமானத்துக்கு. இதான் நியூட்டன் செகண்ட் லா. சரியோ? அப்போ இந்த ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு நேர்கோட்டு உந்தத்தை எங்களுக்கு இங்கே மாற்றலாம், ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு. அதே மாதிரி இந்த முறுக்கத்தை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் இப்படி ஒரு ப்ரோன்னு சொல்லி ஒரு சைனால கொடுப்போம். சரியா? இந்த முறுக்கத்தை எங்களுக்கு ரைட், முறுக்கத்தை வச்சுக்கொண்டு யாரை மாற்றலாம்னு சொல்லி சொன்னால் கோண என்னது உந்தல். சரியோ? நான் அதை இன்னும் படிப்பைக்கல்ன்றதுனால கோண உந்தம் எழுது. கோண உந்தத்தை மாற்றலாம். நேர்கோட்டு உந்தம்ங்கிறது யார் யாரில் தாங்க இருக்குது? மேஸ்லையும் வெலோசிட்டி. சரி, இந்த மேஸ் இங்கே செய்கிற வேலையை சுழற்சி இயக்கத்தில் செய்கிற ஆள் யார்? சடத்துவத்திற்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த வெலோசிட்டி நாங்கள் லீனியர் வெலோசிட்டியை கட் பண்ண பண்ணுற மாதிரி அங்கே வந்து என்னத்தை கட் பண்ண பண்ணுறோம்? ஆங்குலர் வெலோசிட்டி, கோண வேகத்தை கட் பண்ண பண்ணுறோம். அப்போ இவங்க ரெண்டு பேராலையும் வர ப்ராடக்ட் வந்து யாராக இருப்பார் என்றால் இங்கே நேர்கோட்டு உந்தம் மாதிரி, அங்கே கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டமாக இருக்கு. சரியோ? ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது புது சைன்கள் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எல்லுன்னு கொடுக்குறாங்க, ஆங்குலர் மொமெண்டம். சரியா? ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது ஐ-ஒமேகா என்று கொடுக்கும். சரியோ? இப்போ இவர வேலை என்ன? இந்த முறுக்கத்துற வேலை ஓய்வுல இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் இல்லை. அப்படிதானே? ஒமேகா இல்லை, ஓய்வுல இருக்கு, ஒமேகா இல்லை. சரிதானே? அப்போ ஓய்வுல ஒமேகா இல்லாமல் இருந்தவருக்கு ஒரு ஒமேகாவை கொடுக்குற வேலையை அவருக்கு செய்யலாம் முறுக்குற நேரம். சரி, அப்போ அந்த ஒமேகாவை கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிற நேரம் அதுக்கு வந்த என்ன சாமான்? கோண உந்தம் ஏற்படுத்தின மாற்றம். அந்த மாற்றம் பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவுக்கு முறுக்கத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதை மாற்றலாம். உதாரணம் இப்படி சொல்கிறேனே, இப்போ கோண உந்தம் வந்து 0ல் இருந்து சரிதானே ஒரு 10 ரேடியன் per செகண்டுக்கு மாற்றுறேன். இப்போ நான் அதை ஒரு செகண்டில் மாற்றுறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே 0ல் இருந்து அந்த 10 அதே ரேடியன் per செகண்டை மாற்றுறதுக்கு சரிதானே எனக்கு ஒரு 3 செகண்ட் எடுக்கும். இப்போ சொல்லுங்க, இவர் எப்படி சுற்றி இவர் எப்படி சுற்றி? இந்த சிச்சுவேஷனில் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றி இருப்போம். நேரம் போனதுக்கு போகிறதான் இவர் வார இந்த வெலோசிட்டி வருது. இவர் அப்படி அல்ல, நான் கொஞ்சம் நல்லா சுற்றிக்கிறேன், குட்டுத்து சுற்றி இருக்கிறேன். சரியா? அப்போ நான் எவ்வளவு குட்டுத்து குயிக்காக சுற்றுறேனுங்கிறது குயிக்காக அதில் கெய்னிங்கிறதுலாம் குட்டுக்கிறதுல இருக்குது. இந்த குயிக் கெய்னிங்கிறது சரி என் கையிலான்னு இருக்குது. அந்த கையால் நான் கொடுத்தது என்ன? முறுக்கம். சரி, அப்போ இந்த முறுக்கம்ங்கிறது இந்த மாற்றத்தில் மட்டுமில்லை தங்கி இருக்குது, இந்த நேரத்துலையும் தங்கி இருக்கு. நீங்க இப்படி வச்சு பாருங்களேன்,
இப்போ ஒரு செகண்ட்ல சரி, இப்போ நான் இந்த 12 வைக்கிறேன்னு வைங்க. சரி, இதை அதுவும் அதே 12 போகிறதோ இந்த கதை. இப்போ நாங்கள் ஒரு செகண்ட்ல 12 தானே போச்சு. இவரால் ஒரு செகண்ட்ல எவ்வளோ வைத்தி பேர் சீராக கூடியிருந்தால் 4 ரேடியன்ல இருந்திருக்கும். சீராக கூண்டு வச்சுக்கோ, சரிதானே? 4 ரேடியன் பர் செகண்ட்ல இருந்திருக்கும், ரைட்? அப்ப இவர் 0ல இருந்து 4 ரேடியன் பர் செகண்டுக்கு போற அந்த டைமுக்கு இவர் 12க்கு போய்க்கிறார். அப்ப சேம் டைமுக்கு வித்தியாசமான மொமெண்டம் என்ன செஞ்சிருக்குது, சாரி வெலோசிட்டி, ஆங்குலர் வெலோசிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் யாரால்? இந்த முறுக்கின தன்மையால. சரி, அப்ப நம்ம இந்த முறுக்கிற தன்மைங்கிறது நம்ம உந்தத்தை எவ்வளவுக்கு மாத்திரங்கிறது அங்கே இருக்கு, கோண உந்தத்தை. அதே நேரம் அதுக்கு எடுக்கிற நேரத்துலேருந்து அங்கே இருக்கு. எப்படி நேர்கோட்டு விசை நேர்கோட்டில் நம்ம கொடுக்குற விசை சரிதானே, அதில் உந்த மாற்றம் மொமெண்டம் சேஞ்சிலையும் சரி, அந்த மொமெண்டம் சேஞ்ச் வாரதுக்கான டைம்லையும் டிபெண்ட் ஆகி இருக்குதோ, அதே மாதிரி இந்த கோணம் என்னது முறுக்கமும் கோண உந்தத்திலையும் அதே நேரம் டைம்லையும் டிபெண்ட் ஆகி இருக்கு. சரி, கோண உந்தத்திலே அல்ல, கோண உந்தம் மாற்றம் எவ்வளவு மாற்றி இருக்கிறோம் நாங்கள் அங்கே. சரி, அப்போ இதர வருமானத்தை நாங்கள் யாருக்கு இது பண்ணுவோம்னு சொன்னால் இது ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா எல் ஓவர் டைம் டேக்கன் டு தட் டெல்டா எல். சரிதானே? இதை நாங்கள் நியூட்டன் விதி மாதிரியே மாற்றினோம்னு சொன்னால் சரி, திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் ஓவர் டி. சரி, டெல்டா எல்லுங்கிறது என்ன? டெல்டா எல்லுங்கிற ஆள் யாரு? உந்த மாற்றம். உந்த மாற்றம் என்றால் இறுதி உந்தம்ங்கிறது ஐ ஒமேகா, சரிதானே? ஐ ஒமேகா இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். அது யாரால பிரிக்கிறோம்? டைமால பிரிக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம சொல்லலாம் rho is equal to right, I into omega 2 minus omega 1 divided by time taken. And rho is equal to I into omega 2 minus omega 1 over time taken. என்ன சமம்? கோண வேக மாற்றத்தின் கீழ் நேரம் ஆல்பா. சரி, அப்ப நான் ரோவை என்ன சொல்லலாம்? I ஆல்பான்னு சொல்லலாம். சரியோ? இதை நீங்க அப்படியே மாத்தி பாருங்க. இங்க சுழற்சி இயக்கத்துக்கு I கண்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நேர்கோட்டு இயக்கத்தை கண்ட்ரிபியூட் பண்றாள் யாரு? மேஸ். சரிதானே? இங்க கோண ஆர்முடுது மாதிரி அங்க யாரு? நேர்கோட்டு ஆர்முடுது. இங்க ரோ சேர வேலை அங்க யாரு செய்யறது? நேர்கோட்டு விசை. F சமன் m க்கு நேரடியான அதே ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். சரியா? இந்த ஈக்குவேஷனை நோக்கம் என்ன? ரோட வருமானத்தை கண்டுபிடிக்கும். சரியா? ரைட், கீழே எழுதிக்கணும். முறுக்கம் நேர்கோட்டு இயக்கத்தில் விசையால் செய்யப்படும் செயல்பாடு கோண இயக்கத்தில் ஆங்குலர் மோஷன் கோண இயக்கத்தில் முறுக்கத்தால் செய்யப்படுகின்றது. கோண இயக்கத்தில் முறுக்கத்தால் செய்யப்படுகின்றது. எனவே முறுக்கமானது கோண உந்தத்தில் ஏற்படுத்தப்படும் மாற்றம் என சுருக்கமாக சொல்லலாம். இல்லை கொஞ்சம் எப்படி? எனவே முறுக்கமானது கோண உந்தத்தில் மாற்றத்தை
கோண உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கோண உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பௌதிக கணியமாக கருதலாம். கோண உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பௌதிக கணியமாக கொள்ளலாம். Therefore, torque can be described as a physical quantity which can influence on the what? Angular moment, or which can change the angular moment. சரியா? சரி, அப்படியே எடுத்து இதை போடும். சரியா? அதுக்கு நான் பார்க்குறேன், முடிச்சு. இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வை. இதோட புள்ளி துணிவை எம்மை நான் கற்பனை பண்ணுறேன். சரி, அதோட 6 சரியா? ரைட், அதான் இவரை நாங்கள் சுத்தப்போ இவரை சுத்துறண்டா இதில் ஒமேகா ஆரம்ப ஒமேகா 0ன்னு வச்சுக்கோமே. இவரை சுற்றி நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்போம். பொருளை இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இப்படி சுற்றியாச்சு, கிடையாவா கிடையா இப்படி சுற்றியாச்சு, இவ்வளோத்துக்கு கொண்டு வந்தேன். ஏங்கிற பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷன் வந்து இவ்வளத்தை வரும்போது இதில் கோண வகம் ஒமேகான்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ இந்த வேலையை செய்யணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? இதை சுற்றுறதுக்கு ஒரு ஃபோர்ஸை சென்டரை நோக்கி கொடுக்கணுமா அல்லது பரிதியை நோக்கி கொடுக்கணும்? அதில் டேஞ்சன்ட் சைடுக்கு கொடுக்கணுமா ஃபோர்ஸ் உண்டு, இல்லாட்டி சென்டரை நோக்கி கொடுக்கணும்? டேஞ்சன்ட் சைடுக்கு தான் கொடுக்கணும். இந்த பொருளை பிடிச்சி நடுவில் நசிச்சால் சுத்தாது. நாங்கள் இப்படி தான் ஃபோர்ஸை கொடுப்போம்.
இப்படித்தானே தள்ளணும் சுற்றுறதுக்கு, இது தள்ளணும். அப்போ ஃபோர்ஸ் ஒன்று டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் உண்டால தான் இது சுத்த போகுது. அப்படிதானே? இப்போ நம்ம ஃபோர்ஸ் ஒன்று பேசினோமே, சுற்றுறதுக்கு இது பண்ணமே, அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தா தான் சுத்த போகுது. அப்போ டேஞ்சென்ஷியல் இந்த ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸால தான் இந்த ஒமேகா சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகின ஒமேகாவால் உருவாகினது என்னது? ஒரு டேஞ்சென்ஷியல் எக்ஸலரேஷன். ஞாபகம் வட்டைகளில் படித்தோம். டேஞ்சென்ஷியல் எக்ஸலரேஷன் எப்போ வருது? வெலோசிட்டி கோண வேகத்தில் மாற்றம் வரப்போக்குள்ள, வெலோசிட்டியில் மாற்றம் வரப்போக்குள்ள கோண வேகத்திலையும் மாற்றம் வரும். இப்போ கோண வேகம் மாறப்போக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக டேஞ்சென்ஷியல் எக்ஸலரேஷன் ஒன்று போமா. அந்த டேஞ்சென்ஷியல் எக்ஸலரேஷனை கொஞ்சம் கட் பண்ண பண்ணுங்க. டேஞ்சென்ஷியல் எக்ஸலரேஷன் AT அவர் யாருக்கு சமன்? R ஆல்ஃபாவுக்கு சமன். ஞாபகம் ஆல்ஃபாங்கிறது யாரு? கோண வேக மாற்றம். சரிதானே? ரைட். கோண வேக மாற்று வீதம், அதாவது கோண ஆறுமுகம். இது R என்னது? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கின்றது, இதை நாங்கள் டிஃபைன் பண்ணி எடுத்தோம். ஞாபகம் சரியோ? இது வட்டை இயக்கத்தில் உங்களுக்கு டவுட் இருந்தால் வட்டை இயக்கத்தில் வீடியோ பாருங்க. சரி, அதில் நான் சொன்னேன் அந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறன்றதை நான் படித்தேன். இப்போ இதில் ரைட், இந்த ஏக்கு காரணம் என்ன? டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டியில் ஏற்பட்ட மாற்றம். சரி, டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டியில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணம் யாரு? இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். அப்போ அந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸால் ஒரு அக்சலரேஷன் வந்திருக்குதுன்னா, வெலோசிட்டியில் சேஞ்ச் உண்டு வேல்யூவில் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல நான் F is equal to ma டேஞ்சென்ஷியல் அக்சலரேஷன் யூஸ் பண்ணேன். அப்போ F is equal to m into r alpha என்று சொல்லலாம். சரியா படையா? F is equal to m into r alpha என்று சொல்லலாம். இந்த தூரத்துக்கு மேல், இந்த தூரத்துக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்து இதை நாங்கள் திருப்புறோம். அப்படிதானே? அப்போ ஒரு திருப்பம் கொண்டு வருது, திருப்பம் மொமெண்ட். அந்த மொமெண்ட் G is equal to F into D. F என்ன? ஃபோர்ஸ். D என்ன? the distance between the force line and the fulcrum அல்லது axis. சரி, சுழற்சி தானத்துக்கும் விசை கோட்டுக்கும் இடையில் உள்ள செங்குத்து தூரம். சரியா? அப்போ இந்த F நான் இந்த அதான F m r alpha ன்னு சொல்லுவோம். இந்த D என்ன? அந்த செங்குத்து தூரம் என்ன? into r. சரி, அப்ப இது சமன் m into r squared into alpha ன்னு வரும். புள்ளித்துணியோட mr squared is equal to என்ன சமன்? அதான் அந்த புள்ளித்துணியோட I. அப்ப I into alpha ரெண்டு ஒரு ஆள் வாராரு, அந்த I into alpha தான் என்ன? திருப்பு. இப்போ இந்த I into alphaவை நாங்கள் இன்னொரு இடத்துல கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொன்னேன்? முறுக்கத்துக்கு தேவையான ஆளுன்னு அவரை சொன்னேன். அந்த முறுக்கமும் இந்த ஜியும் கடைசியில் ஒன்றா வந்து நிற்கும். அப்போ அந்த முறுக்கம்ங்கிற அந்த பிசிக்கல் குவான்டிட்டி யாரோட சம்பந்தப்பட்டால்? மொமெண்டோட. என்ன மொமெண்ட்? என்ன? திருப்புதிறன் அல்லது திருப்பத்தோட மொமெண்டோட சம்பந்தப்பட்ட ஆள் தான் யாரு? இந்த முறுக்கம். சரிதானே? இது ஐயல்பான்னு சொல்றோம். ரைட். அப்ப நாங்க இவருக்குத்தான் இந்த இதுக்குத்தான் முறுக்கத்துக்குத்தான் இந்த சுழற்சி இயக்கத்தில் ஒரு புதிய பேர் சொல்லணும், ரோன்னு சொல்லி டோக் அல்லது முறுக்கம் என்று சொல்றோம். சரி, இதை இங்க டிஃபைன் பண்ணுவோம். அடுத்த டெஃபினிஷன் நம்ம அங்கால இது பண்ணதை வந்து மொமெண்ட்டுக்கு நோட்ஸ் எழுதி போட்டு அதை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, கீழே எழுதிக்கணும். கீழே எழுதிக்கணுமா? இந்த பொருளை போடணும். இப்படி படம் பண்ணணும். சரியாமா? கீழே எழுதிக்கணும். மேற்படி பொருளானது அச்சு பற்றி சுழல வேண்டுமாயின் தொடலி வழியே F எனும் விசை
தொடலி வழியே F எனும் விசை வழங்கப்பட வேண்டும். தொடலி நமல் டேஞ்சன தொடலி வழியே F எனும் விசை வழங்கப்படல் வேண்டும். இதனால் நேர்கோட்டு புள்ளித்திணிவு M க்கு நேர்கோட்டு வேகம் மாறும் அதேவேளை நேர்கோட்டு வேகத்தின் பருமன் மாறும் அதேவேளை M க்கு நேர்கோட்டு வேகத்தின் பருமன் மாறும் அதேவேளை கோண வேகத்தின் பருமனும் மாறுவதை அவதானிக்கலாம். எனவே தொடலி வழியான ஆர்முடுகள் இங்குள்ள தொடலி வழியான ஆர்முடுகள் கருதப்படின் பண்ணிட்டு இதை போடும். AT is equal to R alpha. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி பண்ணிட்டு F is equal to MA. ஆகவே F is equal to MR alpha. M into R alpha. அடுத்த வரியில இங்கு பொருளானது விசை F ஐ கொண்டு திருப்பப்படுவதால் திருப்பம் திருப்பம் இங்கு கருதப்படின் G is equal to F into D. சரி, மேற்படி F is equal to MR alpha இனை பிரதியிட அடுத்து இதை போடும். சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதிட்டு ஆகவே G is equal to I alpha. இங்கு G திருப்பம் ஆயினும் சுழற்சி இயக்கத்தில் முறுக்கம் எனும் பௌதிக கணியமாகவே கருதப்படுகின்றது. சரி, அடுத்த தலையங்கம் போடுங்க. கோண உந்தம்
கோண உந்தம். சுழலும் புள்ளித்துணி ஒன்றை சுழலும் புள்ளித்துணி போடாங்க வெட்டிட்டு ஆறை கொண்ட வட்டப்பாதையில் புள்ளி ஓ பற்றி எம் புள்ளித்திணி ஒன்று புள்ளி ஓ பற்றி மையம் ஓ பற்றி எம் புள்ளித்திணி ஒன்று ஆற்றும் சுழற்சி இயக்கத்தை கற்பனை செய்க. கோணவந்தத்துக்கு இது எழுதலை நம்ம சும்மா கோணவந்தான தலைமை எழுதுல எழுதுறோம். ஃபஸ்ட்டுக்கு சொன்ன தலை நீங்கள் நோட்ஸ் சொல்கிறது குழம்பு எப்படி என்ன தலையும் போட்டிங்க? கோண உந்தம் என்ன? ரைட், கோண உந்தம். இது என்ன நீங்கள் புள்ளி ஓவிலிருந்து நம்மொரு பொருளை கருதுக. இப்பொருளின் கோணவேகம் ஒமேகா எனின் அதன் கோண உந்தம் அப்புள்ளித்திணிவின் சடத்துவ திருப்பத்தினதும் கோண உந்தத்தினதும் பெருக்கத்தினால் தரப்படும். சடத்துவ திருப்பத்தினதும் கோண வேகத்தினதும் பெருக்கத்தினால் தரப்படும். சரியா? இப்போ அடுத்தது என்ன? கோண உந்தம் ஒரு காவிக்க நியமாகும். சரி, கோண உந்தம் L சமன் I into ஒமேகா. கோண உந்தம் ஒரு காவிக்க நியமாகும். சரி, அப்போ அலகு L சமன் இது என்னது? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது ரேடியன்
second minus 1. சரியா? அடுத்த வரையில் எழுதிக்கோங்க. ஒரு பொருளை போட்டு சுழலும் பொருளொன்று கற்பனை செய்யப்படும் போது மேற்படி பொருளில் உள்ள புள்ளித்துணிவுகள் அனைத்தும் கற்பனை செய்யப்பட்டு அதன் தனித்தனி கோண உந்தங்களின் காவிக்கூட்டல் பொருளின் மொத்த கோண உந்தமாக கருதப்படும். சரியா? இது கோண உந்தம் வந்து ஒரு காவிக்கணியமே. காவிக்கணியம்ட பருமனும் வேணும், திசையும் வேணும். திசை எப்படி பார்க்குறது? கோண வேகத்தில் திசை எப்படி பார்க்குறது? வலக்கை தக்கை தெரியுது. சேம், வலக்கை தக்கை தெரியுது. சரியா? இது அடுத்த வரையில் எழுதுங்க. கோண உந்தத்தின் திசையானது வலக்கை தக்கை திருகு விதியை கொண்டு அறியப்படுவதால் கோண உந்தத்தின் திசையானது வலக்கை தக்கை திருகு விதியை கொண்டு அறியப்படுவதால் மேற்படி பொருளில் உள்ள அனைத்து புள்ளித்துணிவுகளும் ஒரே திசையிலேயே கோண உந்தங்களை கொண்டிருக்கும். எனவே கோண உந்தங்களின் காவிக்கூட்டல் அதன் நேரடி கூட்டலாக கொள்ளப்படலாம். சரி, காவிக்கூட்டல் அதன் நேரடி கூட்டலாக கொள்ளப்படலாம். சரி, தனித்தனி காவி கூட்டல்கள் இனோடாக இருந்தால் மொத்த காவி கூட்டல், தனித்தனி கோண உந்தம் இனோடாக இருந்தால் மொத்த கோண உந்தம் அவ்வளோதையும் கூட்டுத்தொகையாக இருக்குது. பருமனை நேரடியாக கூட்டலாம். திசை உண்டே, ஒரே டிரெக்ஷனில் எப்போக்குள்ள நேரடியாக சும்மா கூட்டிகிட்டு போய்த்துடலாம். நேரடியாக கூட்டினா எல்லாத்துலேயும் கோண உந்தம் வரும். சரி, அப்போ அதில் கோண உந்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்? L = I ஒமேகா. அவ்வளோ பொருளோட I என்னன்னு பாருங்க, அது என்ன ஒமேகாவில் சுற்றுன்னு பாருங்க. சரி, ஆன்சர்
ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து சுழலும் பொருளொன்றில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒரே கோண வேகத்தில் தான் சுற்றும். கோண வேகம் உண்டு, நேர ஓட்டு வேகம் தான் வித்தியாசப்படும், கோண வேகம் வித்தியாசப்படாது. சேம் ஆங்குலர் வெலோசிட்டிலாம் போகும். ஞாபகம் கடைசி கிளாஸில் ஃபஸ்ட்டுக்கே விளங்கப்படுத்தினா அர்த்தம் சரிதானே? ரைட். அப்போ இதில் இந்த இடத்துல என்ன வரப்போகுது? L is equal to right I1 omega plus I2 omega plus I3 omega plus I4 omega இதான் வரப்போகுது. அப்படின்னு எல்லா புள்ளிகளுடைய புள்ளித்துணிவுகளையும் ஐட பெருமானத்தை எடுத்து இது வரப்போகுது சரிதானே? ரைட். அப்போ L is equal to I1 plus I2 இப்படியே போய் அவ்வளோத்தையும் கூட்டி ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது. சரி. இப்போ இந்த I1 I2 I3 இந்த எல்லாத்தையும் கூட்டுறது தான் என்ன பேர்? மொத்த சடத்துவ திருப்பம். அப்போ மொத்த சடத்துவ திருப்பத்தை ஒமேகாவில் பெருக்கினா என்ன கிடைக்க போகுது? முழு கோணம் உந்தம் கிடைக்கும். சரியா? கோணம் உந்தத்தை கண்டுபிடிக்கிறது மெத்தட் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த அருவான் தாரத்தை வச்சுக்கிட்டு செய்ய தேவை. ரைட். கோணம் உந்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கேள்வி வராது. அவ்வளோ லேசாக நினச்சிருவானுங்க. கோண உந்தத்தை காண்க அப்படி தலையை சுற்றி விட்டுட்டு அங்கே வந்து கேட்பான் கோண உந்தத்தை காண்க ரெண்டு இருக்கு சரியா? ரைட். ஆனால் நீங்கள் கிளியராக இருந்தால் எவ்வளோ சுற்றினாலும் உங்களுக்கு செய்யும். அவன் சுற்றி தான் வரும். அவன் போகிற ரூட் உங்களுக்கு விளங்கினா சரி. அவன் போகிற ரூட் விளங்கும். இப்போ தெரியுமா? கேள்வி நிறைய செய்யணும். சுழற்சி இயக்கத்தில் நிறைய கேள்வி செய்யணும். மற்ற நிறைய கேள்வி செய்யணும். எல்லா பாடத்துலையும் எல்லா செக்ஷன்லையும் நல்லா கேள்வி செஞ்சால் அவன் எங்கே சுற்றி வரானுங்களும் உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். சரியா? ரைட். அப்போ நான் இதோட நிப்பாட்டி கொள்கிறேன். அடுத்த இன்னொரு செக்ஷன் இருக்குது, நீங்கள் முடிச்சு கொள்ளலாம் போகுது. சரியா? இன்னொரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனோட இந்த பாடம் முடிச்சு அது அடுத்த கிளாஸ் செஞ்சு போட்டு இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டினே அடுத்த கிளாஸில் செஞ்சு முடிச்சு. அப்போ கொஞ்சம் இந்த பாடத்தை எங்களுக்கு கொஞ்சம் கேள்வியில் சந்திக்கிறதுக்கு ரெடியாக. சரியா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.